بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மாபாத். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை, இந்த நவீன தவ்ஹீத்வாதிகளாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது ஹதீஸ்களை தான் தோண்டித்தனமாக மறுக்கக்கூடியவர்கள், இவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களை பார்த்து நாம ஹதீஸை மறுக்கிறீங்க, அறிவோடு உரசி பார்த்து ஹதீஸ்களை மறுக்கிறீங்க என்று சொன்னா என்ன செய்வாங்க, நீங்கள் தான் என்ன செய்றீங்க, ஹதீஸை மறுக்கிறீங்க என்று சொல்லி, யார் அவர்களை பார்த்து ஹதீஸை மறுக்கிறீங்கன்னு சொல்றாங்களோ அவர்களை பார்த்து திரும்பவும் இவர்கள் சம்பந்தம் இல்லாம சில விஷயங்களை சொல்லி காண்பித்து, நீங்கள் தான் ஹதீஸை மறுக்கிறீங்க. இப்போ உதாரணமா ஜாக் இருக்கிறாங்க, ஜமியத்து அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய அந்த அமைப்பு இருக்கிறாங்க. இந்த அமைப்பு ஹதீஸை மறுக்காதவர்கள், குர்ஆன் ஹதீஸை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். இவங்க அவங்கள பார்த்து சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஹதீஸை மறுக்கக்கூடிய மக்கள் நீங்க தான் ஹதீஸை மறுக்கிறீங்க என்று சொல்லி அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. அதாவது நீங்க சஹர் பாங்குன்னு ஒரு விஷயம் இருக்கிறது, அந்த சஹர் பாங்க ரமலான் காலகட்டத்தில் ஜாக்கு பள்ளிகளில் சொல்வது கிடையாது. அதை கேட்ட என்ன சொல்றீங்க, அதுக்கு இப்ப தேவையில்லைன்னு சொல்றீங்க, அல்லது குழப்பம் ஏற்படுன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க அதை மறுக்கிறீங்களா இல்லையா? அந்த ஹதீஸை நீங்க நடைமுறைப்படுத்துவது கிடையாது, அப்ப அதை மறுப்பதற்கு சமம் தானே. அப்ப நீங்கள் என்ன செய்ய ஹதீஸை மறுக்கிறீங்க. இந்த டிஎன்ஏஜை சார்ந்த தற்போது டிஎன்ஏஜவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் அப்துல் கரீம் சொல்லக்கூடிய நபர் பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதை நீங்க கொஞ்சம் பாருங்க, அதற்கான பதிலை நம்ம பார்ப்போம். நமக்கு தெரியும், தமிழ் சமூகத்தில் டிஎன்டிஜே அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. பல நூற்றுக்கணக்கான ஹதீஸை மறுப்பதில் அவர்கள் வல்லுநர்கள். இது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு விஷயம். இப்படி லாஜிக்கை வச்சு, அதாவது ஆதாரத்தை மறுக்கக்கூடிய, அறிவை முற்படுத்தி ஆதாரத்தை மறுக்கக்கூடிய முஅத்தஸிலாக்கள், நவீன முஅத்தஸிலாக்களாக இவர்கள் இருக்கிறார்கள். பாவம், இந்த சவர் அவர்களை பின்பற்றுகிறாருன்னு நினைக்கிறேன். நாம இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டோம், டிஎன்டிஜே அமைப்பிலிருந்து சில ஹதீஸுகளை மீளாய்வு செய்துட்டு இருக்கிறாங்கன்னு. அவங்களுக்காக நம்ம துவா செய்வோம். அவங்க மறுத்த எல்லா ஹதீஸுகளையும் மீளாய்வு செய்து மறுபடியும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு. ஹதீஸை மறுக்கிறத பத்தி ஜாக்குக்கு பேச தகுதி இருக்காங்கிறத பார்க்கணும். ஹதீஸ் மறுப்பை பற்றி பேசுற தகுதி ஜாக்குங்கிற அமைப்புல உள்ளவர்களுக்கு துளி கூட அருகது கிடையாது. அதை பத்தி பேசவே முடியாது. ஏன் பேச முடியாது? தெளிவான ஹதீஸ்களை மறுக்க கூட்டம்னு ஒரு கூட்டத்தை நம்ம வாழ்ற காலத்தில் அடையாளப்படுத்துறதா இருந்தா ஜாக்க சொல்லலாம். நாம வாழ்கிற இந்த சம காலத்துல ஒரு அமைப்பை கைகாட்டி இந்த அமைப்பில் உள்ளவர்கள் ஹதீஸ்களை மறுப்பவர்கள் என்று அடையாளப்படுத்துவதாக இருந்தால் அதுல முதலிடத்தில் ஜாக்குங்கிற அமைப்பில் உள்ளவங்க தான் இருக்கிறாங்க. இவர்கள் நம்மை பார்த்து ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள் என்கிற குற்றச்சாட்டு வைப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள். என்னவெல்லாம் சொல்லி ஹதீஸ்களை மறுத்திருக்காங்க. சஹர் பாங்கு விவகாரத்தை நீங்க எடுங்க. தமிழகத்துல சஹர் பாங்கு, சஹர் நேரத்தில் பாங்கு சொல்லக்கூடிய ஒரு நடைமுறையே இல்லாமல் இருந்தது. அது தௌஹீத் ஜமாஅத்தினராகிய நாம தான் அந்த நபிமொழிகளை எல்லாம் படித்து மக்களுக்கு மத்தியில் கற்றுக் கொடுத்து சஹருக்கு பாங்கு சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை மார்க்கத்தில் இருக்கு, ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்காங்க என்று அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கணும், நடைமுறைப்படுத்தணும். உடனே ஜாக்குங்கிற அமைப்பில் உள்ளவங்க என்ன சொன்னாங்க, இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்குனாங்களா அல்லது நடைமுறைப்படுத்தினார்களா? சஹர் பாங்கு இப்பெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்க, ரசூலுல்லாஹ் ஒன்றை வணக்கமாக நமக்கு சொல்லி தந்திருக்க, அல்லாஹ்வின் தூதர் சஹர் நேரத்தில் பாங்கு சொல்வதை இபாதத்தாக வணக்க வழிபாடாக கற்று தந்திருக்க, இந்த ஜாக்குங்கிற அமைப்பில் உள்ளவர்கள் என்ன சொன்னார்கள், சஹர் பாங்கலாம் இப்ப சொல்ல தேவையில்லை. ஏன் தேவையில்லை? எல்லாரும் கையிலுமே வாட்ச் இருக்குது, எல்லாருமே கடிகாரத்தை பார்த்து சஹர் நேரத்தை அறிந்து கொள்ள இயலும். நபி காலத்துல சஹர் நேரத்துல பாங்கு சொன்னாங்கன்னா அவங்க காலத்துல வாட்ச் கிடையாது, கடிகாரம் கிடையாது, மணியை பார்த்து அறிந்து கொள்ள முடியாது. அதனால தான் சஹர் நேரத்துல பாங்கு சொன்னாங்களே ஒழிய, இன்னைக்கு நம்ம எல்லாருமே கடிகாரம் இருக்கிறதுனால மணியை பார்த்து வாட்சை பார்த்து மணியை சொல்லிட முடியும், டயத்தை அறிந்து கொள்ள முடியும்ன்றதுனால சஹர் பாங்கு தேவையில்லை என்றார்கள். யார் அறிவை கொண்டு மார்க்கத்தை புகுத்தியது யாரு? சஹர் பாங்கு தொடர்பான ஹதீஸை மறுத்த இந்த ஜாக்குங்கிற கள்ள கூட்டம் நம்மளை பார்த்து ஹதீஸை மறுப்பை பத்தி பேசலாமா? சொல்லத்துக்கு தகுதி இருக்கா? நீங்க பாத்துருப்பீங்க எந்த அளவுக்கு அவர் பேசுறாரு அப்படின்ட்டு. அதாவது ஒரு கண்ணிய குறைவாக என்ன செய்வாங்க, அடுத்தவங்கள பேசுவாங்க, கள்ள பேர்வழிகள் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலைப்பாடு. கருத்து ரீதியா விமர்சனம் பண்ணாங்கன்னா கருத்து ரீதியா விமர்சனம் பண்ணுங்க. அவர் என்ன பண்ணாரு, அதாவது அப்துல் ரஹ்மான் சொல்லக்கூடிய ஒரு நபர், ஜாக் அமைப்போடு தொடர்பு இருக்கக்கூடிய சகோதரர் அப்துல் ரஹ்மான் சொல்லக்கூடிய அந்த நபர் அவர் பதில் கொடுக்கிறாரு. அதுல என்ன சொல்றாரு, நீங்க நவீன முஅத்தஸிலாக்களா இருக்கிறீங்க, முஅத்தஸிலாக்கள் எப்படி அறிவை முற்படுத்தி ஹதீஸ்களை மறுத்தார்களோ அதே போல நீங்க மறுக்கிறீங்கன்னு சொல்லி அந்த வாதத்தை வைக்கிறார். அவருக்கு என்ன செய்யறாரு, இவர் பதில் தரும் பொழுது அதே அடிப்படையில் நாங்க நவீன முஅத்தஸிலா நாங்க இல்லப்பா, நீங்க தான் நவீன முஅத்தஸிலாக்கள், நீங்க தான் ஹதீஸை மறுக்கிறீங்க என்று கருத்தடிப்படையில் விமர்சனம் செய்வது அதான் ஆரோக்கியமானது. இவங்க என்ன பண்றாங்க, அதோட சேர்த்து கள்ள பேர்வழிகள் என்றும் இதே போல மிக மோசமான ஒரு வார்த்தைகளை சொல்லித்தான் என்ன செய்வாங்க, இவர்கள் அடுத்தவங்களை திட்டி ஏசி பேசுவார்கள். இதுதான் இவங்களுடைய தாபாவின் லட்சணமாக இருக்கிறது. இப்ப ரெண்டாவது விஷயத்துக்கு வாங்க, நம்ம விஷயத்த பேசுவோம். அதாவது இந்த சஹருடைய பாங்கை தமிழ்நாட்டிலேயே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் தான் முதலாவது அதை நடைமுறைப்படுத்தணும்,
நாங்க தான் சுன்னத்தை வந்து யாருமே நடைமுறைப்படுத்தாத காலத்துல அந்த ஹதீஸை நாங்க தான் என்ன செஞ்சோம், நடைமுறைப்படுத்தணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அதை மறுக்கிறீங்க என்று சொல்லி என்ன செய்யறாரு, அவதூறாக ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறார். அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹதீஸை நேரடியாக மறுப்பது என்பது வேறு, நடைமுறையில் அமலில் இல்லாத சமயத்தில் அதை புதிதாக அமலுக்கு கொண்டு வந்து அந்த நேரத்தில் குழப்பம் வருவதை வந்து தவிர்க்க வேண்டும் என்பதற்காக அதை அமலுக்கு கொண்டு வராம இருப்பது என்பது வேறு. அந்த ஹதீஸை ஒட்டுமொத்தமா மறுக்கிறது ஹதீஸே கிடையாது. ரசூல் அப்படி சொல்லவே இல்லை. ஹதீஸ்னு யாரா சொன்னீங்கன்னா நீங்கன்னா வடிகடர்கள், எங்கன்னா முஷ்ரிக்கீன்கள் என்ற அடிப்படையில் உங்களை போல அவங்க ஹதீஸை வந்து மறுத்தாங்களா? எப்படி வந்து பாருங்க, வார்த்தை ஜாலத்துல வந்து மக்களுக்கு மத்தியில் தங்களுடைய ஹதீஸ் மறுப்பை வந்து நேரடியா பதில் சொல்ல முடியாது. ஹதீஸை நாங்க மறுக்கிறத வந்து நியாயப்படுத்த முடியாது. அப்ப என்ன செய்யறாங்க, இப்படி சம்பந்தம் இல்லாம நீங்களும் ஹதீஸை மறுக்கிறீங்கன்னு சொல்லி அந்த நடைமுறைப்படுத்தாதற்காக அந்த ஹதீஸை மறுத்ததா வராது. எப்ப ஹதீஸை மறுத்ததான் வரும், நடைமுறைக்கே வந்து சாத்தியமே கிடையாது, இதை எந்த காலத்திலும் பின்பற்றவே முடியாது, அதே போல வந்து இது வந்து ரசூலா சொல்லியிருக்கவே மாட்டாங்க என்று வந்து ஹதீஸை உங்களே போல மறுத்தாங்களா? அப்படி மறுக்கப்பட்டிருக்குதா? அப்படி எந்த ஒரு ஹதீஸை ஜாக்கிர உள்ளவங்க மறுத்தாங்களா? காட்ட முடியுமா? அப்ப என்ன செய்யறாங்க, இப்படி வார்த்தை ஜாலத்துல ஒரு அவதூறான கருத்தை வந்து தங்களை போலதான் ஹதீஸை மறுக்கிறாங்கன்னு சொல்லி இவங்க பேசுறாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு அறியாம. அப்போ வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சஹர் பாங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முதலாவது அடிப்படை என்ன, சஹர் பாங்கு என்பது முறையாக சொல்லப்பட வேண்டும். இன்னைக்கு வந்து இவங்க என்ன செய்யறாங்க, நாங்க தான் சஹர் பாங்கையே வந்து யாருமே அமல்படுத்தாத காலத்துல நாங்க தமிழ்நாடு தவி ஜமாத்து தான் அமல்படுத்தணும் என்று அவர் பேசுறாரு. ஆனா சஹர் பாங்கை இன்னைக்கு இவர்கள் ஹதீஸில் சொல்லப்பட்டதை போல முறையாக அமல்படுத்துறாங்களா என்று பார்த்தோம்னா நிச்சயமாக கிடையாது. முறையா அமல்படுத்தினா தான் இவர்களுக்கு அது இருக்கக்கூடிய சிக்கல் தெரியும். எதற்காக ஜாக்கிர உள்ளவங்க அதை அமல்படுத்துறது இல்ல என்கிற அந்த யதார்த்தம் புரியும். அப்ப இவங்க என்ன செய்யறது இல்ல, முறையாக அதை அமல்படுத்துவது கிடையாது. நீங்க வந்து பாருங்க, எங்கெல்லாம் டிஎன்டிஜேல வந்து தமிழ்நாடு தொவி ஜமாத் பள்ளிவாசல்களில் சஹர் பாங்கு சொல்லப்படுகிறதோ அந்த நேரத்தை நீங்க பாருங்க. எப்ப சொல்லுவாங்க, 4 மணிக்கு சொல்லுவாங்க, 5 மணிக்கு 5:10 அல்லது 5:15 வந்து சஹர் முடிவாக இருக்கும். இவங்க என்ன செய்வாங்க, 4 மணிக்கு என்ன செய்யறாங்க, பாங்கு சொல்றாங்க. இது நம்ம பரவலாக பல ஊர்களில் பார்த்திருக்கிறோம். சஹருடைய நேரம் நெருங்கி விட்டது என்பதை உணர்த்துவதற்காக வந்து பாங்கு சொல்றாங்க. சஹருக்கு எழுப்பிடுவதற்கு சஹருடைய பாங்கா, இல்லை வந்து சஹர் முடிவை அறிவிப்பதற்காக சொல்ல சொன்னாங்களா? ஹதீஸ்ல எப்படி வருது வாசகம், அந்த ஹதீஸ் எப்படி வந்து அமல்படுத்த வேண்டும், முறையாக அமல்படுத்துவதாக இருந்தால் சஹர் முடிவை அறிவிப்பதற்காகத்தான் இந்த சஹருடைய பாங்கை தவிர சஹர் நேரம் வந்து விட்டது சஹர் செய்யுங்க என்று சஹருக்கு எழுப்பி விடுவதற்கு அல்ல. அதே போல தஹஜ்ஜத் தொழுகைக்கு எழுப்பி விடுவதற்கு அல்ல. ஹதீஸ்ல அப்படிப்பட்ட வாசகம் வரவே இல்லை. அதற்கு மாற்றமா தான் வந்திருக்குது. சஹர் முடிவு பாங்கு, சஹர் ஆரம்ப பாங்கு அல்ல. இவங்க என்ன செய்யறாங்க, தவறா ஹதீஸை விளங்கி கொண்டு அந்த ஹதீஸை முறையாக அமல்படுத்தினா அதுல சிக்கல் இருக்குது. அதுக்கு என்ன பண்றாங்க, அந்த ஹதீஸை தவறாக அமல்படுத்தி விட்டு நாங்க தான் ஹதீஸை வந்து தமிழ்நாட்டிலே நாங்க தான் முதலாவது அந்த ஹதீஸை அமல் செஞ்சோம் எந்த பெருமை பேசுறாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று வேலை. அந்த ஹதீஸ்ல எப்படி வந்திருக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்றாங்க. சஹீஹ் புகாரில அந்த ஹதீஸ் பரவலா வந்திருக்கு. அதுல ரசூல் என்ன சொல்றாங்க, அதாவது எதற்காக வந்து அந்த சஹர் முடிவு பாங்க சொல்லப்படுது தெரியுமா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்க அந்த பாங்க, அது எதுக்காக சொல்லப்படுதுன்னா வந்து லீ யர்ஜிஅ காயிமக்கும் வ யுனப்பிஹ நாயிமக்கும். ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்றாங்க, ஏற்கனவே எழுந்து தஹஜ்ஜத் தொழுது கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள், நின்று தொழக்கூடியவர்களை வந்து அவர்கள் திரும்பி வர வேண்டும், சஹர் உணவு சாப்பிடுவதற்கு அவங்க விரைவாக திரும்பி வர வேண்டும், சஹர் முடிய போகிறது என்பதற்காக என்ற வாசகத்தை என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. திரும்பி என்ன சொல்றாங்க, ஒயனப்பிஹ நாயிமக்கும், யாரெல்லாம் வந்து தூங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை வந்து சஹருக்கு வந்து தயார்படுத்துவதற்காக, சஹர் சீக்கிரமா முடிய போது, இன்னும் 5 நிமிடத்துக்குள்ளாக அந்த ஒரு சில நிமிடங்கள்ல வந்து சஹர் முடிய போகிறது என்று அந்த சஹர் முடிவை அறிவிப்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு சஹருடைய முடிவுக்காக இந்த பாங்க சொல்ல சொன்னாங்க. நின்று தொழக்கூடியவர்களை தொழுகை முடிச்சுட்டு வாங்க, தஹஜ்ஜத் முடிய போது, சஹர் முடிய போது என்பதற்காக ரசூல் என்ன பண்றாங்க, இந்த அறிவிப்பை செய்ய சொல்றாங்க. அப்ப ஏற்கனவே தொழுது கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னோம்னா அப்ப வந்து முன்னாடி எழுந்துட்டாங்க, தஹஜ்ஜத் ஆரம்பத்துல எழுந்துட்டாங்க, முடிய போகிறது, நீங்க தொழுகை முடிச்சுட்டு வாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தொழுகைக்கு எழுப்பி விட சொல்லல. தொழுகைக்கு வந்து ஆரம்ப நேரத்தில் 4 மணிக்கு, உதாரணம் 4 மணி தஹஜ்ஜத் நேரம் சொன்னோம்னா வந்து 5 மணி வரைக்கும் டயம் இருக்குன்னா அப்ப அந்த 4 மணிக்கே ரசூலுல்லாஹ் வந்து எழுந்து தொழச் செல்வதற்கு சொல்லல, தொழுகையை முடிச்சுட்டு வர்றதுக்கு சொல்றாங்க. அப்ப சஹர் முடிவை தான், அதாவது சஹர் முடிய போகிறது, தஹஜ்ஜத் நேரம் முடிய போகிறது
என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த செய்தி நமக்கு தெளிவா பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா பாருங்க, ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க பாருங்க, அதாவது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு வந்து உங்களை சஹர் உணவை விட்டும் தடுத்து விட வேண்டாம்ங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஏற்கனவே சஹர் உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க, சஹருக்கு எழுப்பி விடல, சஹருக்கு சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்ப அந்த சஹர் முடிய போற அந்த கடைசி நேரத்துல செய்வார், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, சுபுக்கு 5 நிமிடத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்டு சொல்வதா இருந்தா, அல்லது வந்து ஒரு பொருத்தமா சொல்வதா இருந்தா, சுபுகுடைய பாங்கு, சுபுகுடைய நேரம் வருவதற்கு ஒரு 5 நிமிடத்துக்கு முன்னால அவர் பாங்கு சொல்வாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருடைய பாங்கு உங்களை சஹர் உணவை விட்டும், சஹர் உணவை சாப்பிடுவதை விட்டும் தடுத்து விட வேண்டாம். அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தும் பாங்கு சொல்லும் வரைக்கும் நீங்க சாப்பிடுங்க, பருகுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த 2 பாங்குக்கும் மத்தியில் உள்ள இடைவெளியை பத்தி ஹதீஸ்ல வருது. பிலால் ரலியல்லாஹு பாங்குக்கும் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்துமுடைய பாங்குக்கும் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கப்படுகிறது, அவர் சொல்லிட்டு இறங்குவாரு, அடுத்து இவர் ஏறிடுவாரு சொல்றதுக்கு என்று சொல்றாங்க. அப்ப மிக குறைவா பாங்கு, அதிகபட்சமா பாங்கு இழுத்து சொன்னா ஒரு 5-6 நிமிடம் வரைக்கும் வரும். அந்த குறைவான நேரம் தான் இருக்கும். அவர் பாங்கு சொல்லிட்டு இறங்குவாரு, தஹஜ்ஜுடைய முடிவு பாங்கை சொல்லிட்டு இறங்குவாரு. அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தும் சுபுஹுடைய பாங்கு சொல்வதற்காக ஏறுவாங்க. அப்ப 2க்கு வந்து இறங்கி உடனே ஏறிடுவாரு. அந்த வார்த்தை தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்லிட்டு இறங்குவாரு, அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தும் பாங்கு சொல்ல ஏறுவாங்க. அவர் சொல்லிட்டு இறங்குவதற்கும் ஏறுவதற்கும் மிகப்பெரிய இடைவெளி எதுவுமே இருக்காது என்று அங்க தெளிவாக நம்ம ஹதீஸ்ல பாக்குறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்கள், அதே போல ஏற்கனவே எழுந்து தொழுது கொண்டிருக்கக்கூடிய மக்கள், அவர்களுக்கு வந்து தஹஜ்ஜுத் நேரம் முடிய போகிறது, சுபுடைய நேரம் வரப்போகிறது என்று தொழுகையில் இருப்பவரை திரும்பி வந்து உடனடியாக சஹரை முடிப்பதற்கும், சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த நேரம் முடிய போகிறது என்ற எச்சரிக்கையை ஊட்டுவதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, இந்த சஹர் பாங்கை ஏற்படுத்தினாங்கன்னு பாக்குறோம். அப்ப தெளிவா நமக்கு என்ன புரியுது? சஹருடைய முடிவுக்கு தான் பாங்கு, சஹருடைய ஆரம்பத்துக்கு பாங்கல். இவங்க என்ன செய்யறாங்க, சஹருடைய முடிவுல வந்து பாங்கு சொல்லாம சஹர் ஆரம்பத்துல 4 மணிக்கு பாங்க் சொல்லி போட்டு, நாங்க தான் அந்த ஹதீஸை வந்து யாருமே அமல்படுத்தாத காலத்துல நாங்க தான் அமல்படுத்துறோம்னு சொல்லி பெருமை பித்துறாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று வேலை. எனவே தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, 2 முஅத்தினை நியமிச்சாங்க. 2 முஅத்தின், ஏன்னா ரொம்ப ஷார்ட்டான நேரத்துல அவங்க பாங்க் சொல்றாங்க. அவர் சொல்லிட்டு இறங்குவாரு, உடனே இவர் ஏறி பாங்க் சொல்லுவாரு. அப்ப வந்து மிக குறைவான நேரமா இருப்பதன் காரணமா தான் மக்களுக்கு குழம்பு, யாரு எந்த பாங்க் சொல்றாங்கன்னு தெரியாது. சுபுஹ் பாங்கா அல்லது தஹஜ்ஜுத் முடிவின் பாங்கா என்று தெரியாது. எனவே ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, 2 முஅத்தினை நியமிச்சாங்க. 2 முஅத்தின் இருக்கணும், 2 பேரும் மாத்தி குரலுடையவங்க இருக்கணும். அப்படி இருந்தா தான் மக்களுக்கு குழப்பம் ஏற்படாது. நீங்க அப்படி செய்யறீங்களா? நீங்க முதல்ல வந்து தஹஜ்ஜுத் முடிவுக்கு பாங்க சொல்லல, ஆரம்பத்துக்கு பாங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. அடுத்த தஹஜ்ஜுத் முடிவதற்கு பல மணி நேரத்திற்கு, 1 மணி நேரத்துக்கு, 1.25 மணி நேரத்துக்கு முன்னாடியே பாங்க சொல்றீங்க. அப்ப அது வந்து முறையான பாங்கு, சஹருடைய முடிவுக்கான பாங்கு இல்லை. ஹதீஸ்ல சொல்லப்பட்ட சஹர் பாங்கு என்பது முடிவுக்கானது, ஆரம்பத்திற்கானது அல்ல. ரெண்டாவது வந்து 2 முஅத்தின் நியமிக்கப்படணும், அப்பதான் குழப்பம் ஏற்படாது. நீங்க என்ன செய்றீங்க, ஒரே முஅத்தினை தான் நியமிச்சு பாங்கு சொல்றாங்க. இந்த பள்ளியில யாரு இமாமா இருக்கிறாங்களோ அவங்க தான் பாங்கு சொல்றாங்க, சஹர் பாங்கை அவங்க தான் சொல்றாங்க. அதே போல வந்து சுபுடைய பாங்கை அவங்க தான் சொல்றாங்க. அப்ப இது வந்து முறையாக ஹதீஸை அமல்படுத்துவது கிடையாது. பேருக்கு அமல்படுத்துற பேர்ல அமல்படுத்தி விட்டு என்ன செய்யறாங்க, நாங்க தான் அமல்படுத்தணும், யாரும் அமல்படுத்தாத காலத்துல நாங்க தான் அமல்படுத்தணும் பெருமை பேசுறாங்க. அப்ப வந்து இந்த அடிப்படையில் நம்ம பாங்கு சொல்வதா இருந்தா அது முறையாக முறைப்படுத்தப்படணும். இன்னைக்கு வந்து பாருங்க, தவ்ஹீத் பள்ளி இருக்கக்கூடிய இடத்தில் சுற்றி இருக்கக்கூடியவங்க யாரு, அது மற்ற கொள்கை உடையவங்க. தவ்ஹீத் இப்ப ஜாக்கு பள்ளி இருக்குன்னா, உதாரணமா சொல்ற ஜாக்கு பள்ளி இருக்குன்னா, அந்த பள்ளியை சுத்தி யார் இருப்பாங்க, மற்றவங்க இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு மத்தியில போய் நம்ம அப்படி வாங்க சொல்லும் பொழுது அங்க குழப்பம் ஏற்படும். இப்ப நம்ம மக்களா இருக்கிறாங்க, தெளிவாக வந்து இந்த ஹதீஸ் அறிஞ்ச மக்கள் இருக்கிறாங்க, ஹதீஸினுடைய விளக்கம் தெரிஞ்ச மக்கள் இருக்காங்கன்னா, அந்த நேரத்துல அந்த மகள்னால அப்படிப்பட்ட மக்கள் இருந்தாங்கன்னா வாங்க சொல்லலாம். அப்ப 2 முஅத்தினை நியமிக்கணும், 2 முஅத்தினை நியமிச்சு குழப்பம் ஏற்படாம இருக்கணும், அந்த மக்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தணும். இதெல்லாம் இந்த வேலையை செய்ய வேண்டியிருக்கு. அப்ப எதுவுமே செய்யாம என்ன பண்றாங்க, இவங்களாக வந்து பேருக்கு ஒரு சஹர் பாங்கிற பேர்ல சஹர் முடிவுக்கு சொல்வதற்கு மாற்றமாக சஹர் ஆரம்பத்துல சொல்லி போட்டு நாங்க தான் அந்த சஹர் பாங்க வந்து முறையா சொல்றேன்னு சொல்றாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு ஏமாற்று வேலை. அதே போல வந்து அந்த ஹதீஸை நடைமுறைப்படுத்தாம இருப்பது, ஹதீஸை மறுப்பதாக சித்தரிக்கிறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு அவதூறு பிரச்சாரம். எனவே வந்து இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் பயந்து கொள்ளுங்க. உங்களுடைய ஹதீஸ் மறுப்பை வந்து நியாயப்படுத்துவதற்காக சம்மதம் இல்லாத காரணங்களை சொல்லாதீங்க. ஒரு சுண்ணத்தை வந்து நம்ம வந்து அமல் செய்யாம இருக்கிறோம்னு சொன்னா அதை மறுத்ததா வராது. எத்தனையோ சுண்ணத்தை நம்ம வந்து அமல் செய்யாம இருக்கிறோமா இல்லையா, அதுக்காக வந்து நீங்க மறுக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? அப்ப இது எது வந்து சரியான வாதமோ அதை வந்து என்ன செய்யுங்க, மக்களுக்கு சொல்லுங்க. இல்ல நியாயமான வாதம் இல்லையா, அந்த நாம வைக்கக்கூடிய ஹதீஸ் மறுப்புக்கு எதிராக வைக்கக்கூடிய கருத்துக்கள் சரியா இருக்கிறதா, அப்ப அதை ஏற்றுக்கொண்டு மீள்பரிசீலனை செய்து ஹதீஸ் மறுப்பில் இருந்து நீங்க மீள்பரிசீலனை செய்யுங்க. ஹதீஸ் மறுப்புல இருந்து வெளியே வாங்க.
அதுக்கு மாற்றம் என்ன செய்றீங்க? எப்படியாவது எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் சரி கட்ட வேண்டும் என்பதற்காக சம்மதமில்லாம என்ன செய்யாதீங்க, அடுத்தவர்கள் மீது அவதூறை அள்ளி வீசாதீர்கள். அல்லாஹ் பயந்து கொண்டு இந்த விஷயத்தில் செயல்படுங்கள். எனவே முறையாக என்ன செய்யணும், மார்க்கத்தை நம்ம அணுக வேண்டும். முறை தவறி அணுகிவிட்டு நாங்க தான் என்ன செய்ய சகர்மாங்கே முதலாவது யாருமே அமல்படுத்தாத காலத்துல நாங்க அதை அமல்படுத்தணும்னு சொன்னா இது மக்களை ஏமாற்றக்கூடிய ஏமாற்று வேலைதானே தவிர ஹதீஸில் உள்ளதை முறையாக பின்பற்றுவது கிடையாது. எனவே நீங்கள் உங்கள் ஹதீஸ் மறுப்பை நீங்க மறுக்கக்கூடிய ஹதீஸ்கள் தான் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு முறையாக விளங்கித்தான் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். யாரும் தவறாக அப்படி இருக்குது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க என்று யாருமே சொல்லவே இல்லை. அப்ப முறையான விளக்கங்கள் எல்லா ஹதீஸுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விளக்கங்களை எடுத்து பாருங்கள். உங்களுடைய ஹதீஸ் மறுப்பை மீள் பரிசீலனை செய்யுங்க. அதுக்கு மாற்றமாக நீங்க உங்கள் நிலைப்பாடை சரி கட்டுவதற்காக அடுத்தவர்கள் மீது அவதூறை அள்ளி வீசி உங்களுடைய தவறான நிலைப்பாடை சரிகட்ட முன்வராதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை முறையாக கற்று அமல் செய்வதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.